வெல்கம் வியூவர்ஸ். அது 2013 பிப்ரவரி கேரளா. 32 வயதுடைய ஒரு பெண்மணி தன்னுடைய ஆபீஸுக்கு போறதுக்காக ரொம்பவே நேர்த்தியா ட்ரெஸ் பண்ணிட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டு ரொம்பவே பரபரப்பா ஒரு நார்மலான இந்தியன் ஒர்க்கிங் உமன் எந்த மாதிரி இருப்பாங்களோ அதே போல இந்த பெண்மணியும் ஆபீஸ்க்கு சீக்கிரமா போகணும் அப்படின்னு தன்னுடைய வீட்டு வாசலுடைய கேட்டை திறந்து வெளியில போறாங்க. பட் ஒன்ஸ் அப்படி அந்த பெண்மணி தன்னுடைய வீட்டு வாசல வீட்டுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்கள அறியாமலேயே அந்த பெண்ணுடைய தலை குனிந்து அவங்களுடைய தோள்பட்டை எல்லாமே குறுகி போய் கண்கள் நேரா பார்க்காம தரைய பார்க்க ஆரம்பிக்குது. ஒரு விதமான அவமானமான உணர்வு வந்தா ஒருத்தங்க எப்படி நடந்துப்பாங்களோ அதே போலதான் இப்ப இந்த பெண்மணியும் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தாழ்வு மனப்பான்மை கலந்த ஒரு நடையோட பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்க ஒரு பஸ்ஸை பிடிச்சு அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற ஒருத்தரையுமே பார்க்காம ஐ கான்டாக்ட் கூட வச்சுக்காம தன்னுடைய ஆபீஸ்க்கு போறதுக்குள்ள அந்த பெண்மணிக்கு ஒரு பெரும் பாடா ஆயிரும் அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் கவர்மெண்ட் செக்டர்ல ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கை நிறைய சம்பாரிச்சாலும் வயசு 30க்கு மேல ஆகியுமே இனிமே கல்யாணமாகாம இருக்க இந்த பெண்மணி யாரு? எதுக்காக இந்த பெண்மணிக்கு இந்த அளவுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரணும்? அதுக்கு என்ன காரணம்? அண்ட் மோரோவர் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கேஸ் என்ன? இது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம டீ கோட் பண்ணலாம் வாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீ கோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு. அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது 1996 ஜனவரி மாதம் கேரளால இருக்க இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல சூரியநிலை அப்படிங்கிற அழகான ஒரு சின்ன கிராமம் ஒண்ணு இருக்கு. அங்கதான் டெலிகம்யூனிகேஷன் செக்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்க 2 பெண் குழந்தைகளுக்கு தகப்பனா இருக்கக்கூடிய நாராயணன் தன்னுடைய கிராமத்துல சரியான கல்வி வசதிகளோட எந்த ஒரு ஸ்கூலுமே இல்லாத காரணத்தால அவர் இப்ப வாழ்ந்துட்டு இருக்க அந்த சூரியநிலை கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு நல்ல கான்வென்ட் ஸ்கூல்ல தான் தன்னுடைய 2 பிள்ளைகளையுமே அந்த ஸ்கூலுடைய ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கிற சமயத்துல 1994 நாராயணனுடைய முதல் பெண் தன்னுடைய ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு மேற்கொண்டு யூஜி கம்ப்ளீட் பண்றதுக்காக கோட்டயம்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல சேர்ந்து அங்கேயே தங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால நாராயணனுடைய இரண்டாவது பெண்ணான இந்திரா மட்டும் தனியா அந்த ஸ்கூலுடைய ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. சோ அப்பதான் நாராயணன் மற்றும் அவருடைய மனைவி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்திரா இன்னும் 2 வருஷத்துல ஸ்கூல் படிப்பை முடிச்சிருவா. சோ 50 கிலோமீட்டர் தூரம் இல்லாம அதை விட இன்னும் கொஞ்சம் பக்கத்திலேயே வேற ஏதாவது ஒரு நல்ல கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சூரியநிலையிலிருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மூணாறுல லிட்டில் ஃப்ளவர்ஸ் கான்வென்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த சமயத்துல தான் 1996 ஜனவரி 16 அன்னைக்கு தன்னுடைய ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த நாராயணனுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த கால் தன்னுடைய பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல இருந்து தான் வருது அப்படிங்கறத கவனிச்ச நாராயணன் உடனடியா அந்த கால் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஓகே, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வருது போல, சோ அதுக்காக தான் நமக்கு இன்ஃபார்ம் பண்ண கால் பண்றாங்க அப்படின்னு நினைச்ச நாராயணனுக்கு மறுமுனையில இருந்து பேசின ஸ்கூலுடைய மேனேஜ்மெண்ட் உங்களுடைய பொண்ணு இந்திரா மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. இதை
கேட்ட நாராயணனுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஒரு ஃபீலை தருது. பிகாஸ் ஒரு 16 வயசு பொண்ணு காணோம் அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு கொடூரமானது அப்படின்னு பெண் பிள்ளைகளை பெற்ற பேரண்ட்ஸுக்கு மட்டும்தான் அந்த வழி புரியும். இப்ப உச்சக்கட்ட பதற்றத்தில் இருந்த நாராயணன் அவர் வசிக்கிற சூரியநிலை கிராமத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்னு ஃபைல் பண்றாரு. கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸும் உடனடியா தங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு காணாம போன லிமிட் மூணார் அப்படிங்கறதுனால சூரியநிலை போலீஸ் உடனடியா மூணார் போலீஸ்க்கு அவங்க லிமிட்ல ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்றாங்க. இதன் பிறகு ரொம்பவே தீவிரமா மூணார் போலீஸும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த பொண்ணை பத்தி எங்க விசாரிச்சாலுமே எங்க தேடினாலுமே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வந்து நின்னுச்சு. நாட்கள் ரொம்பவே வேகமா கடந்துட்டு இருந்த நிலைமையில கேஸ் மட்டும் எங்கேயுமே நகராம அதே இடத்துல தான் நின்னுட்டு இருந்துச்சு. இந்திரா காணாம போய் கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆனத போலீஸும் சரி இந்திராவுடைய குடும்பமும் சரி கவனிக்க தவறல. போலீஸ் இப்ப அந்த பொண்ணை தேடுறதை விட்டுட்டு அந்த பொண்ணுடைய இறந்த உடலாவது எங்கேயாவது கிடைக்காதா அப்படின்னு தேடுற ஒரு சிச்சுவேஷன் வருது. பிகாஸ் ஒரு 16 வயசு பொண்ணு காணாம போய் இவ்வளவு நாள் ஆனதுக்கு அப்புறமா உயிரோட கிடைச்சதா எந்த ஒரு சரித்திரமுமே இல்ல. சோ இந்திராவுடைய குடும்பமுமே மனசு நிறைய வேதனையோட அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பொண்ணை நல்ல முறையில அடக்கம் பண்றதுக்காக அவளுடைய இறந்த உடல் கூட கிடைக்காதா அப்படின்னு தாங்க முடியாத துக்கத்துல காத்துட்டு இருந்தாங்க. அது பிப்ரவரி 26, 1996. கரெக்டா சொல்லணும் அப்படின்னா இந்திரா காணாம போய் சரியா 40வது நாள். அப்ப சூரியநிலையில நாராயணன் வேலை செய்யற ஆபீஸ பார்த்த மாதிரி சந்தேகப்படும் விதமா ஒரு வேன் ஒண்ணு வந்து நிக்குது. இதை நோட் பண்ண நாராயணனும் அந்த வேன் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கிறத பார்த்து கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சு எதுக்காக அந்த வேன் அங்க நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறதுக்காக அவர் உட்கார்ந்துட்டு இருந்த அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு அந்த வேனை நோக்கி நடந்து போறாரு. அப்படி நாராயணன் நடந்து வரவே அதே சமயத்துல அங்க நின்னுட்டு இருந்த அந்த வேனுடைய கதவுகள் மெல்லமா திறக்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த கதவு திறக்கப்பட்ட அடுத்த நொடி உள்ள இருந்து ஒரு நபர் வெளியில இறங்குறாங்க. அப்படி அந்த நபர் வெளியில இறங்கின உடனே அந்த வேன் அங்கிருந்து வேகமா புறப்படுது. இது எல்லாத்தையுமே பார்த்த நாராயணன் இறக்கி விடப்பட்ட அந்த நபரை உத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. முகமெல்லாம் வீங்கி போய் பல இடங்கள்ல காயங்களோட நின்னுட்டு இருந்த அந்த நபரை பார்த்த இவருக்கு ஒரு நிமிஷம் இதயமே உறைஞ்சு போய் அவரை சுத்தி இருக்கிற எந்த ஒரு சத்தமுமே அவருடைய காதுக்கு கேட்காம ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிக்கிறாரு. பிகாஸ் நாராயணன் அப்படி பார்த்துட்டு இருக்கிற அந்த நபர் வேற யாரும் இல்ல, காணாம போய் இந்நேரம் இறந்து போயிருப்பா அப்படின்னு நினைச்ச இவருடைய 16 வயசு பொண்ணு இந்திரா தான் இப்ப ரத்தமும் சதையுமா உயிரோட நாராயணனை பார்த்தபடி நின்னுட்டு இருந்திருக்கா. சந்தோஷமும் அதிர்ச்சியும் ஒரே நேரத்துல தலைக்கேறின நாராயணன் உடனடியா ஓடி போய் தன்னுடைய பொண்ணை வாரி அணைச்சு கட்டி பிடிச்சுக்கிறாரு. பட் பொண்ணுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமா இருக்கிறத உணர்ந்த நாராயணன் உடனடியா இந்திராவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அட்மிட் பண்ணப்பட்ட இந்திராவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் V.K. பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்க பொண்ணு இந்திரா கடத்தப்பட்டு கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆனதால வழக்கமான ப்ரொசீஜரின் படி அவர் ரேப் பண்ணப்பட்டிருக்காளா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ண 2 finger டெஸ்ட் எடுக்கிறது வழக்கம். பட் இந்திராவுடைய பெண்ணுறுப்பு பகுதி ரொம்பவே டேமேஜ் ஆகியிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த பகுதியை சும்மா தொட்டாலே காயமான இடங்கள்ல இருந்து ரொம்பவே அதிகப்படியான ரத்தமும் சீலும் வடி ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில டோட்டலா பல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் பரவி அதனுடைய இன்ஃபெக்ஷன் இந்திராவுடைய கர்ப்பப்பை வரைக்குமே தாக்கி இருக்கு. சோ இந்த அளவுக்கு ஒரு மோசமான கண்டிஷன் எதை குறிக்குது அப்படின்னா, கடத்தப்பட்ட உங்க பொண்ணு இந்திரா ஒரு நாள் கூட விடாம தொடர்ச்சியா பல பேரால ரொம்பவே மோசமான முறையில ரேப் பண்ணப்பட்டிருக்கணும். பட் இதுல மோசமான விஷயமே இந்திராவுடைய யூட்டேரஸ் பகுதியில் ஏற்பட்ட அந்த பாதிப்பு காரணமா அந்த கர்ப்பப்பை ஒரு குழந்தைய சுமக்கிற தன்மையை டோட்டலா இழந்துருச்சு. which means இந்திரா இனி தன்னுடைய வாழ்நாள்ல எந்த ஒரு குழந்தையுமே பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு டாக்டர் ஒரு கம்ப்ளீட்டான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி நாராயணன் கிட்ட கொடுக்கறாரு. இந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லா படிச்சு பார்த்த நாராயணனும் டோட்டலா மனசெல்லாமே உடைஞ்சு போய் தன்னுடைய பொண்ணு கிட்ட கடந்த 40 நாட்கள் என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தெளிவா கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்திரா அவ எப்படி கடத்தப்பட்டா, அந்த கடத்தப்பட்ட 40 நாட்கள்ல அவ எந்த மாதிரியான கொடுமைகளை எல்லாம் அனுபவிச்சா அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான பல விஷயங்களை ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படி அவ சொன்ன விஷயங்கள் இதுதான். இந்திரா அந்த குடும்பத்துல கடைசி பொண்ணு அப்படிங்கறதால அம்மா அப்பா 2 பேராலையுமே ரொம்பவே பேம்பர் பண்ணப்பட்டு சின்ன வயசுல இருந்தே அமைதியான மிகுந்த கூச்ச சுபாவம் உள்ள ஒரு பொண்ணு அதான் வளர ஆரம்பிக்கிறா. தன்னுடைய அக்கா ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு காலேஜுக்கு கோட்டயம் கிளம்பி போனதால வேற ஒரு ஸ்கூல்ல சேர்க்கப்பட்டு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்த இந்திரா வார கடைசியில மூணாறுல இருந்து சூரியநிலையில இருக்க தன்னுடைய வீட்டுக்கு பஸ்ல வந்துட்டு போறது வழக்கம். அப்படிதான் வாரம் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த ஒரு பஸ்ல கண்டக்டரா வேலை பார்க்கிற ராஜு அப்படிங்கிறவங்க கூட பழக்கம் ஏற்பட்டு
பின்னாட்கள்ல அது காதலா மாறுது. ராஜுக்கும் இந்திராவுக்கும் கிட்டத்தட்ட 10-15 வயசு வித்தியாசம் இருந்தாலும் ரெண்டு பேருமே ரொம்பவே அந்யோன்யமா பழக ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பழகும் போதும் சேர்ந்த மாதிரி சில போட்டோஸும் எடுத்துக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாளான நிலைமையில பஸ் கண்டக்டர் ராஜு தன்னுடைய அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இந்திரா கிட்ட காசு கேட்க ஆரம்பிச்சிருக்கான். இந்திராவும் ரொம்பவே பாவப்பட்டு தங்கிட்ட இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா ராஜுக்கு தர ஆரம்பிச்சிருக்கா. ஒரு கட்டத்துல இந்திரா கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் இல்லாததால என்கிட்ட வேற பணம் இல்ல அப்படின்னு ராஜு கிட்ட சொல்றா. அப்படி அவ சொன்னதுக்கு அப்புறமா தான் ராஜுவுடைய இன்னொரு முகம் என்ன அப்படிங்கிறது இந்திராக்கு தெரிய வருது. இந்திரா தங்கிட்ட கொடுக்கறதுக்கு வேற பணம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவளுடைய நிலைமையை புரிஞ்சுக்காம ராஜு அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு பண தேவை இருக்கு, சோ எனக்கு எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடு அப்படின்னு ஆர்டர் போடுறான். ராஜுவுடைய இந்த ஒரு அதிகார தோனி கொஞ்சம் கொஞ்சமா மிரட்டலா மாற ஆரம்பிக்குது. நீ நான் கேட்கிற பணத்தை கொடுக்கல அப்படின்னா என்கிட்ட இருக்கிற உன்னுடைய போட்டோவை தப்பான வழியில யூஸ் பண்ணிடுவேன், இல்லனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸை உன்னுடைய அப்பா அம்மாக்கு அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே கேட்டு பயந்து போன இந்திராவும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவ கழுத்துல போட்டிருக்கிற ஒரு செயின் அடகு வச்சு அவன் கேட்கிற பணத்தை கொடுத்திருக்கா. பட் இந்திரா இப்படி பணம் கொடுக்க கொடுக்க அவன் இன்னுமே பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல இந்திரா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக வச்சிருந்த பணத்தை கூட அவன் மிரட்டி வாங்கிக்கிறான். சோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை வாங்கிட்டு இருந்த ராஜுக்கு அப்பதான் ஒரு மோசமான எண்ணம் ஒண்ணு வர ஆரம்பிக்குது. இந்திரா கிட்ட இப்படியே எத்தனை காலத்துக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் கேட்கறது, அதுக்கு பதிலா லம்பா ஒரு அமௌண்ட்டை பிடுங்கினா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு வேர்வை சிந்தி உழைச்சு சம்பாதிக்க துப்பில்லாத ராஜு ஒரு ஐடியா பண்றான். அது என்ன அப்படின்னா, இந்திரா கிட்ட நம்ம ரெண்டு பேருமே உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம், சோ நீ உன்னுடைய வீட்டுல இருக்கிற பணம், நகை, பட்டுப்புடவை அப்படின்னு என்னெல்லாம் எடுத்துட்டு வர முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வா, நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குழந்தை குட்டி அப்படின்னு செட்டில் அப்படின்னு ஆசை வார்த்தைகள் பேசி இந்திராவுடைய மண்டைய கழுவ ஆரம்பிக்கிறான். அவன் தன்கிட்ட பணத்தை மிரட்டி வாங்கினதுக்கு அப்புறமாவும் ராஜு சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்பின இந்திரா அவன் சொன்ன மாதிரியே தன்னுடைய வீட்டுல இருந்த பணம், நகை, பட்டுப்புடவை அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஜனவரி 16, 1996 அன்னைக்கு மூணாறுல இருந்து அடிமலை பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ராஜுவை மீட் பண்றா. அங்கிருந்து இன்னொரு பஸ் பிடிச்சு ரெண்டு பேருமே கோத்தமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு போக பிளான் பண்றாங்க. பட் அவங்க ரெண்டு பேருமே அந்த பஸ்ல ஏறும்போது ராஜு இந்திரா எடுத்துட்டு வந்த ரெண்டு பேக்ல ஒரு பேக்கை மட்டும் வாங்கிட்டு இந்திராவை பஸ்ஸுடைய முன்னாடி சீட்ல உட்கார வச்சுட்டு இவன் பின்னாடி இருக்கிற வேற ஒரு சீட்ல போய் உட்கார்ந்துக்கிறான். இதை நோட் பண்ண இந்திராவோ பெருசா அதை கண்டுக்காம அந்த பஸ்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு கிளம்பின அந்த பஸ் 3 மணி நேரம் கழிச்சு சாயங்காலம் 7:30 மணிக்கு கோத்தமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேருது. இப்ப இந்திரா தன்னுடைய கையில வச்சிருந்த பேக்கை எடுத்துட்டு கீழே இறங்கும் போது ராஜு எங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறா. ஆனா அவளால ராஜுவை அந்த பஸ்ல பார்க்கவே முடியல. சரி ஓகே, நமக்கு முன்னாடி கீழே இறங்கி இருப்பாரு போல அப்படின்னு இந்திரா அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி தேட ஆரம்பிக்கிறா. பட் எவ்வளவுதான் தேடினாலும் ராஜு எங்கேயுமே தென்படல. இந்திராக்கு இப்ப கொஞ்சம் பதற்றமாக ஆரம்பிக்குது. பிகாஸ் இந்திரா எடுத்துட்டு வந்த அந்த ரெண்டு பேக்ல ராஜு வாங்கிட்டு போன அந்த ஒரு பேக்ல தான் அவ கொண்டு வந்த பணம், நகை அப்படின்னு எல்லாமே இருந்திருக்கு. அப்பதான் இந்திராவுக்கு நம்ம எந்த அளவுக்கு முட்டாள் ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது புரிய வருது. பிகாஸ் இந்திரா கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி அவ கொண்டு வந்த பணம், நகை அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு ராஜு எஸ்கேப் ஆகியிருக்கான் அப்படின்னு அந்த ஒரு நொடியில தான் இந்திராக்கு உரைக்க ஆரம்பிக்குது. இப்ப இந்திராவுக்கு அடுத்து என்ன செய்யறது, இப்ப எங்க போறது அப்படின்னு ஒரு தெளிவே இல்லாம குழப்பத்துல முடிக்க ஆரம்பிக்கிறா. டைம் அப்பவே இரவு 7:30 மணி ஆனதால ஹாஸ்டலுக்கும் நம்மளால திருப்பி போக முடியாது அப்படின்னு உணர்ந்த இந்திரா ஓகே கோட்டயம்ல இருக்கிற நம்மளுடைய மாமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கோட்டயமுக்கு போற பஸ் எங்கேயாச்சும் இருக்குமோ அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறா. பட் கோத்தமங்கலம்ல இருந்து கோட்டயமுக்கு எந்த ஒரு டைரக்ட் பஸ்ஸுமே இல்லாதனால இப்போ அவ நிக்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் 13 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மோட்டுப்புழாக்கு போய் அங்கிருந்து பஸ் ஏறி கோட்டயமுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றா. அதன்படி இரவு 8 மணிக்கு கோத்தமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து முவட்டுப்புழாக்கு வந்து இறங்கி அங்கிருந்து அவ போக வேண்டிய ஒரு பஸ்ஸை பிடிச்சு இரவு 9:30 மணி அளவுல கோட்டயமுக்கு வந்து சேர்றா. ஆனா நம்மளுடைய சென்னையில எப்படி கோயம்பேடு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா அங்கிருந்து செப்பரேட்டா இன்னொரு லோக்கல் பஸ்ஸை பிடிச்சு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போவோமோ அதே போலதான் இப்ப கோட்டயம்ல இருந்து அவங்களுடைய மாமா வீட்டுக்கு இன்னொரு பஸ்ஸை பிடிச்சுதான் வீட்டுக்கு போகணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்திரா போக வேண்டிய அந்த ஒரு பர்டிகுலர் பஸ் டைமிங் எப்பவோ முடிஞ்சு போனதுனால இப்ப இந்திராவால தன்னுடைய மாமா வீட்டுக்கு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது.
நடு இரவுல தன்னந்தனியா எங்க போறது அப்படின்னு தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்கும்போதுதான் இந்திரா கிட்ட ஒரு பெண்மணி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹே, என்னுடைய பேர் உஷா, நீ வந்த அதே கோட்டயம் பஸ்ல தான் நானும் வந்தேன். நானும் உன்னை ரொம்ப நேரமா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பார்க்க ரொம்பவே பயந்து போன மாதிரி இருந்த, அதை நோட் பண்ணி தான் ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்திரா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்திராவுக்கும் அவ இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு பெண்மணி தனக்கு உதவி செய்ய வராங்க அப்படின்னு ரொம்பவே ஆறுதலாகவும் சந்தோஷமாவும் ஒரு சேஃபாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. சோ இந்திராவும் அவளுடைய அந்த அவல நிலைமைய தெல்ல தெளிவா அந்த பெண்மணி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா அந்த பெண்மணி இந்திரா கிட்ட, சரி ஓகே, நடந்தது நடந்துருச்சு, இப்ப நைட்டும் ஆயிருச்சு அப்படிங்கறதால நீ இப்படியே ரொம்ப நேரம் இங்க நின்னுட்டு இருக்கிறது சேஃப் கிடையாது. இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் நீ என் கூட தங்கிக்கோ. நாளைக்கு காலையில நானே உன்னை இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து விட்டுறேன். தென் இங்கிருந்து நீ போக வேண்டிய அந்த இடத்துக்கு பஸ் பிடிச்சு சேஃபா போய்க்கோ அப்படின்னு அந்த பெண் உஷா இந்திராவை கையோட கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் உஷா ஸ்ரீகுமார் அப்படிங்கிற ஒரு லாயரை இந்திராவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இந்திராவும் ஸ்ரீகுமார் கிட்ட நல்லா அறிமுகமானதுக்கு அப்புறமா இந்திரா கிட்ட உஷா என்ன சொல்றாங்க அப்படின்னா, லாயர் ஸ்ரீகுமார் இங்க பக்கத்துல தான் தன்னுடைய அம்மா கூட லாட்ஜ்ல தங்கி இருக்காரு. இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் நீ அங்க தங்கிக்கோ. ரொம்பவே சேஃபான ஒரு இடம் தான். காலையில் ஆன உடனே நானே வந்து உன்னை கூட்டிட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்திராவை ஸ்ரீகுமார் கூட அனுப்பி வைக்கிறாங்க. சோ ஸ்ரீகுமாரும் இந்திராவை அவர் தங்கியிருந்த அந்த லாட்ஜுக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. பட் இந்திராவுக்கு தெரியாது, இப்ப தன் காலை சுத்தி இருக்கிறது உடம்பு ஃபுல்லா நஞ்சு நிறைஞ்ச ஒரு விஷப்பாம்பு. அண்ட் இந்த ஒரு பாம்பு தான் காலத்துக்குமே நம்மளை எங்கேயுமே நகர விடாம கட்டி வச்சு நசுக்க போகுது அப்படின்னு 16 வயதான இந்திராவுக்கு அப்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. பிகாஸ் ஸ்ரீகுமாரை நம்பி அவன் தங்கியிருந்த அந்த லாட்ஜுக்கு போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது தான் கூட அவனுடைய அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு. which means இவ்வளோ நேரமா இந்திராவுக்கு ஹெல்ப் பண்ண வந்த உஷா ஆக்சுவலி லாயர் தர்மராஜன் கிட்ட இந்திராவுக்கு விலை பேசி காசுக்காக அவளை வித்துட்டு போயிருக்கா. எஸ், அவனுடைய உண்மையான பெயர் தர்மராஜன். இப்ப இந்திராவை தன்னுடைய லாட்ஜுக்கு கூட்டிட்டு போன தர்மராஜன் அவன் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். அந்த இரவு முழுக்கவே இந்திராவை செக்ஸுவல் அசால்ட் பண்ணி ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு நைட்டை மட்டும் இவளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்த இந்திராவை ஆசை தீர அனுபவிச்சதுக்கு அப்புறமா இப்ப தர்மராஜனுக்கு ஒரு கேவலமான எண்ணம் வர ஆரம்பிக்குது. உஷா எப்படி நம்ம கிட்ட இந்திராவை வித்துட்டு போனாலோ அதே போல நாம ஏன் இந்த பொண்ணை வச்சு ஒரு பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு முதுகெலும்பே இல்லாத தர்மராஜன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்திரா ஒரு 16 வயசு சின்ன பெண் அப்படிங்கறதுனால இவளை வச்சு நம்ம நிறையவே பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறான். சோ அவனுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட் எல்லாத்துக்கிட்டையுமே இந்திராவை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் சொல்லி கிளைண்ட்டை பிடிக்க ஆரம்பிக்கிறான். எந்த அளவுக்கு வீரியமா அப்படின்னா அடுத்த நாளே இந்திராவை கூட்டிட்டு எர்ணாகுளம்ல இருக்க அவன் பிடிச்ச ஒரு கிளைண்ட்டுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போறான். எர்ணாகுளம் மட்டும் இல்ல, சரியா 40 நாள் வரைக்கும் குமுளி, கம்பம், பாலக்காடு, வனிமேல், அலுவா, தேனி, கன்னியாகுமரி, திருவனந்தபுரம் மற்றும் குறவிலங்காடு அப்படின்னு பல இடங்களுக்கு இந்திராவை கூட்டிட்டு போய் மாமா வேலை பண்ண ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட 38 நபர்களால 67 முறைக்கும் மேல வற்புறுத்தப்பட்டு ரேப் அல்லது சில சமயங்கள்ல கேங் ரேப்பும் செய்யப்பட்ட இந்திரா கடைசியா பிப்ரவரி 26, 1996 அன்னைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவளுடைய அப்பா நாராயணன் வேலை பார்க்கிற சூரியநெல்லி பகுதியில ஒரு வேன்ல வந்து இந்திராவை இறக்கி விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறான் தர்மராஜன். தன்னுடைய பொண்ணை வச்சு ஒருத்தன் 40 நாள் ப்ராஸ்டிடியூஷன் நடத்தியிருக்கான் அப்படிங்கறத அவரால் ஏத்துக்கவே முடியல. அதுவும் கிட்டத்தட்ட 38 பேர் தன்னுடைய பொண்ணு இந்திராவை இப்படி கொடுமை பண்ணி சீரழிச்சிருக்கானுங்க அப்படிங்கிற விஷயத்த நாராயணனால கொஞ்சம் கூட ஜீர்ணிக்கவே முடியல. சோ உடனடியா நடந்த இந்த விஷயத்த மறுநாளே சூரியநெல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒருத்தர் விடாம எல்லாரு பேர்லயுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. பட் போலீஸோ அவங்க 2 பேருடைய கம்ப்ளைண்ட்டை பெருசா எடுத்துக்காம ரொம்பவே அலட்சியமா பொறுப்பில்லாம நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க கொடுத்த அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கவே கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆனதா சொல்லப்படுது. பிகாஸ் இந்திராவை ரேப் பண்ண அந்த 38 நபர்களும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஒவ்வொருத்தருமே அரசியல் பலம் மற்றும் பண பலம் அப்படின்னு கையில பவர் இருக்க ரொம்ப பெரிய பிக் ஷாட்ஸா இருந்திருக்காங்க. இதனால போலீஸ் அந்த கேஸை சுத்தமா கண்டுக்காம உதாசீனப்படுத்துறாங்க. இது ஒரு பக்கம் நடக்கிறப்பவே இந்திராவுக்கு நடந்த அந்த கொடுமையை எதிர்த்து நிறைய சமூக நல அமைப்புகள் அவளுக்கு ஆதரவா போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு நிறைய பொதுமக்கள்
பொதுமக்களுமே இதை எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் மக்கள் இவ்வளவு தீவிரமா போராட்டம் பண்ணாலும் போலீஸ் சைடுல எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல. காலம் எப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடக்க ஆரம்பிக்குது. 1996 கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு 3 வருடங்கள், அதாவது 1999 வரைக்கும் விசாரணை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற பேர்ல போலீஸ் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம தான் இருந்திருக்காங்க. இப்ப மக்களுடைய போராட்டமுமே ரொம்பவே வீரியமா ஒலிக்க ஆரம்பிக்குது. இதனால கேரளாவுடைய கவர்மெண்ட்டுக்கு பிரஷர் அதிகமாக ஆரம்பிக்குது. சோ இந்திராவுடைய கேஸ கம்ப்ளீட்டா தீர விசாரிச்சு அதுல ஆக்ஷன் எடுக்க சொல்லி ஆர்டர் ஒன்னு பாஸ் பண்ணப்படுது. இதுக்கு அப்புறமா தான் போலீஸும் இப்ப இந்திரா கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்ல ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பஸ் கண்டக்டர் ராஜு, தர்மராஜன், உஷா மற்றும் இந்திரா சொன்ன அந்த 38 பேர் அப்படின்னு கிட்டத்தட்ட 42 பேரை கைது பண்ணி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இதை தொடர்ந்து செப்டம்பர் 6, 2000வது ஆண்டு இந்த கேஸுடைய ஹியரிங் கோட்டயம்ல இருக்கக்கூடிய கேரளா ஸ்பெஷல் கோர்ட்ல நடக்க ஆரம்பிக்குது. போலீஸ் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் அண்ட் சில ஐ விட்னஸ் அப்படின்னு கம்ப்ளீட்டா இந்த கேஸை தீவிரமா விசாரணை செஞ்சு அதனுடைய முடிவுல இந்தியன் பீனல் கோடின் படி IPC 120B கிரிமினல் கான்ஸ்பிரசி, IPC 376 2B கேங் ரேப், IPC 365 கிட்னாப்பிங், இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே போடப்பட்டு ராஜு, உஷா அண்ட் அந்த 38 பேர் அப்படின்னு ஒருத்தர் விடாம 40 பேரையுமே குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்து அந்த 40 பேருக்குமே ஒவ்வொருத்தவங்க செஞ்ச குற்றத்துக்கு ஏத்த மாதிரி 4 இருந்து 14 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்படுது. சரி, ஓகே ப்ரோ, இத்தனை பேருக்கு தகுந்த தண்டனை கொடுத்த கேரளாவுடைய ஸ்பெஷல் கோர்ட் மெயின் அக்யூஸ்டான தர்மராஜனுக்கு என்ன தண்டனை கொடுத்துச்சு அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. நம்ம சொல்ற மாதிரியே கேரளாவுடைய ஸ்பெஷல் கோர்ட்டும் தர்மராஜன் தான் இந்த முழு கேஸுடைய பிரைம் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி கடத்தல், பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல், பாலியல் வன்புணர்வு அப்படின்னு கிட்டத்தட்ட 10 பிரிவுகளின் கீழே வழக்கு போடப்பட்டு தர்மராஜனுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிச்சு காலம் முழுக்க ஜெயில களி சாப்பிடுற மாதிரி லைஃப் சென்டென்ஸும் வழங்கப்படுது. SDI ஒரு கிரைம் நடந்து இன்வெஸ்டிகேஷன்ல அந்த கிரைம் பண்ணவங்க எல்லாருமே கண்டுபிடிக்கப்பட்டு அவங்களுக்கு தண்டனையும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல இந்த கேஸ்ல என்ன வேணும்? அவ்வளவுதான், இந்த கேஸ் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதுதான் இல்ல. நம்மளுடைய வீடியோல கடைசி நிமிடத்துல கூட ஏதாவது ட்விஸ்ட் கண்டிப்பா வரும் அப்படின்னு தெரிஞ்சு வீடியோவுடைய கடைசி வரைக்கும் அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க SDIக்கு தெரியும் இந்த கேஸ் இன்னும் முடியல அப்படின்னு. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த கேஸ் கரெக்டா இந்த இடத்துல இருந்து தான் தடம் மாறி திசை திரும்பி போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். யாருமே நினைச்சு கூட பார்க்காத ஒரு ட்விஸ்ட், கோர்ட், போலீஸ், கேரளா மக்கள் அப்படின்னு எல்லாருடைய தலையிலையுமே இடி மாதிரி இறங்குறதுக்காக காத்துட்டு இருந்துச்சு. அப்படி இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இதோடைய பார்ட் 2 வீடியோல நாளை மறுநாள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 ரிக்வெஸ்ட். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கேஸை பத்தி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல ரிவீல் பண்ண வேண்டாம். ஆல்சோ கூகுள்ல இல்ல வேற எங்கேயாவது போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்க வேண்டாம். பிகாஸ் உங்களுக்காகவே இந்த கேஸுடைய பார்ட் 2 நரேஷனை பக்காவா செதுக்கி வச்சிருக்கோம். வேற இடத்துல பார்த்துட்டு சிவனேன்னு இங்கேயே பார்த்துருக்கலாம் ப்ரோ அப்படின்னு பின்னாடி ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்காத ட்விஸ்டோட பார்ட் 2 வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.